ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது அங்கே பசுபதியோட பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க விஜய் இருக்கிற இடத்துக்கு. அப்போது வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு முறைச்சி விஜய் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜாலியாக வந்திருக்கிறாரு. பசுபதியோட பையனை கடத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பலார்னு கணத்தில் ஒரு விடுறாங்க. பாருங்கடா, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ என்னை இங்கே கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ராகவ் அப்போது இவங்க எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு பாட்டு போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்றாரு. இங்கே இவருடைய கையை மட்டும் கட்டி விட்டுட்டு, என்னடா உங்களுக்கு வேணும், எதுக்குடா என்னை இப்படி கூட்டிகிட்டு கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி 2 பேரும் லூசுத்தனமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, கழட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தவும், எங்களை பார்த்தா லூசு மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க 3 பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி பயப்புள்ள ரொம்ப துள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரி ஆரம்பிச்சிட வேண்டியது தான் பிளானை அப்படின்னு சொல்லிட்டு போடு பசுபதிக்கு ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, இங்கே பாரு என்னை விட்டுரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறிட்டு இருக்கவும், அப்போ இங்கே விஜய் இருந்துக்கிட்டு உன்னை விடுறதுக்காக இங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், உன்னால் ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்குது தம்புடோ, அது ஆக வரைக்கும் உன்னை எங்கேயும் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. இப்போது இங்கே என்னவினே இங்கே பாரு தயவு செஞ்சு என்னை கழட்டி விட்டுரு, என்ன என்னால் ஆக வேண்டியது இருக்குது, என்னை கடத்தி வச்சுக்கிட்டு என் அப்பா அம்மாவை ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் பெருசாக பணம்லாம் எதுவும் வாங்க போகிறதில்ல, ஆனால் உங்கள் அப்பா கிட்ட தான் நீ நினச்ச மாதிரி தான் ஒன்று வாங்க போகிறோம், அதை என்னென்ன வெயிட் பண்ண நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு. ஸோ இப்போது இங்கே இன்னொரு பக்கம் பசுபதியும் ராகினி இன்னும் தன் பையன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ராகினியுமே ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் பண்ணுங்கப்பா அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவினோடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்ன சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுக்கவும், என்னம்மா இன்னும் ராகவ் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி கேட்கவும், இன்னும் வீட்டுக்கு வரலையா, அவன் இந்நேரம் வந்திருக்கணுமே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்லவும், என்னம்மா இன்னும் வந்திருக்கணுமே இந்நேரம் அப்படின்னு சொல்கிற, நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் அப்போவே வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்கு போயிட்டியா, அப்போ என் பையன் நீ தானே பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு போனேன், நான் தானே பிக்கப் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் பாதி வழியிலேயே நம்ம நிவின் நான் கூட்டிகிட்டு வரேன் மச்சானே, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஏதோ மச்சானுக்கும் அவனுக்கும் இருக்கிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்டுக்கலண்ணே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இன்னும் வரலையா, நிவின்க்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படிமா தெரியும் நிவின் கூட போயிருக்கான் அப்படின்னு, சரிம்மா நீ ஃபோனை வை நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா, என்னாச்சு இன்னும் நிவின் இன்னும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கானே ராகவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அவங்களுக்குள்ளே நிவினுடைய அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பசுபதி நிவினுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்க ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நிவினுக்கு அவங்க பசுபதியே கால் பண்ணிடுறாங்க. அதனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணுற வேலை மிச்சம் ஆச்சு, இங்கே பாரு அவரே லைனில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்லுமாம்மா அப்படின்னு, நிவின் என் பையனை எங்கடா கூட்டிகிட்டு போய் வச்சுருக்க, ஒழுங்காக மரியாதையே சொல்லிவிடுடா, என் பையனை நீ தான் கூட்டிகிட்டு போனதா உன் அம்மா சொல்கிறா, ஏங்க இன்னுமே என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, நீ கூட்டிகிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகுது, அப்படி என்ன சர்ப்ரைஸ் எங்கே போயிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கவும், உன் பையனுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரல, உனக்கு தான் இது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், என்ன நிவின் ஏதோ உளாடுற, என் பையன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லவும், அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பா என்னை இவங்க கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறாரு. என்னடா ஆச்சு மகனே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு பக்கம் அலறவும் ராகினியுமே பார்த்து பயப்படுறாங்க.
யாரடா உன்னை கடத்தினது நிவினு? யார் சொல்லி நீ என் பையனை அங்கே கூட்டிகிட்டு போனேன்? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என் பையனை? எதுக்காக என் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு பசுபதி பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் வந்துட்டு என்ன பசு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் கேட்கவும், விஜய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நாங்களே தான், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு, என் பையனை எதுக்கு நீங்கள் கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பசுபதி கேட்கவும், பரவாயில்லையே கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கிரிமினல் புத்தி உன்ன மாதிரி தானே யோசிக்கும் அப்படின்னு பசுபதி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்துட்டு. அப்போ தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமே இல்லை, உன் பையனை இங்கே கடத்தி நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கான காரணம் சாரதாவோட வீடு. அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட் அதை மட்டும் நீ கொடுத்துட்ட அப்படின்னா உன்னோட பையனை நாங்கள் விட்டுருவோம், இல்லைன்னு வச்சுக்கோ உன்னோட பையன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே மிரட்டிகிட்டு இருக்காரு. நான் பாரு எனக்கு என் பையன்தான் முக்கியம், தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபோன் கட் பண்ணிடுறாரு. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி ஒரு பக்கம், என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு, இந்த நிவினை நம்பி இந்த அத்தை வேற விட்டுட்டு வந்திருக்காங்க பாரு, அவன் நல்லா பிளான் போட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் விஜய் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராகினி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், அத்தைக்கு எங்கம்மா இதெல்லாம் புரிய போகுது, அவளுடைய பையன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்ன பண்ணி அவனை வெளியில் மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ராகினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பசுபதியும் வேறு வழி இல்லை, பத்திரத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னப்பா பத்திரத்தை கொடுக்கறதுக்காகவா நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கணும்? அந்த காவேரியோட வீட்டை நம்ம அபகரிச்சதுனால அவள் எவ்வளோலாம் கதர்னா துடிச்சா, அதை பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோம், இப்போ அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்கவும், வேறு வழி இல்லைம்மா, என் பையன் எனக்கு முக்கியம் இல்லை, அவன் தேவையில்லையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி வந்து கேட்கவும், முக்கியம்தான்ப்பா அதுக்காக பத்திரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆமாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க பசுபதி வந்துட்டு ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ஏதாச்சும் பிளான் பண்ணி அந்த பத்திரத்தை தடுக்க முடியுமா கொடுக்காம அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணுறாரு. ஸோ பையனோட விஷயம் அப்படின்றதுனால எதுவுமே அவரால் பண்ண முடிறதில்ல. ஸோ இப்போது அங்கே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் பத்திரத்தை கொண்டு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என் பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பத்திரத்தை கொடுப்போம், ஸோ அதுக்கப்புறமா உன் பையன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் பையனை அனுப்பினா தான் பத்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி சொல்கிறாரு. ஸோ இல்லை 2 பேருமே வந்து ஒரே நேரத்தில் 2த்தையும் கொடுக்கலாம், நீ முதல்ல பத்திரத்தை என்கிட்ட கொடு, அதுக்கப்புறமா நான் உன் பையனை விடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் வந்து சொல்கிறாரு. உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்கிறாங்க. யோ நம்பினையா, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் வந்து சொல்லிட்டு பத்திரத்தை முதல்ல கையில் வாங்குறாரு. ஸோ அவரோட பையனையும் கண்ணில் காட்டிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி பசுபதி கிட்ட பத்திரத்தை வாங்கும்போது பத்திரத்தை கரெக்டாக கையில் வாங்கினதுக்கப்புறமா அப்படியே அவங்களோட பையனை இந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஸோ பசுபதி கிட்ட ராகவ வந்து விடாமல் அப்படியே வந்து விஜய் வந்துட்டு இந்த பக்கம் அவர் பக்கமே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. விஜய் என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, என் பையனை விட்டுருவேன்னு தானே சொன்னேன், இங்கே பாரு அதான் பத்திரத்தை கொடுத்துட்டுல, என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அலறாரு. வெயிட் பண்ண பசு, இது உண்மையா பொய்யா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் செக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், செக் பண்ணி பாரு அது ஒரிஜினல் தான், என் பையனை விட்டுரு அப்படின்னு பசுபதி ஒரு பக்கம் அலறேன். ஸோ அப்போ விஜய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம நிவின் வந்து கேட்கவும், உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற நிவின், வெயிட் பண்ணு, அவனோட பையன் ஒரு 2 நாள்லாச்சும் அவன் கண்ணில் படாமல் இருந்தால் தானே அவனுக்கு என்ன வழின்னு புரியும், காவேரியோட குடும்பத்தை எவ்வளோ அலற வச்சுருக்கான், அவனுக்கு இந்த தண்டை கொடுக்கலன்னா எப்படி, இப்படி சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு விட்டுட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியோட பையனை விடாமல் இப்போ இங்கே விஜய் நிவின் இவங்கமே குமரன் இவங்க 3 பேருமே வந்து காரில் திரும்பவும் கொண்டு போயிடுறாங்க. இப்போ பசுபதி அவங்கள அதாவது விரட்டிக்கிட்டு போகிறாரு. ஸோ அவங்கள பிடிக்கவே முடிறதில்ல. ஸோ இங்கே பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவனையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என் அப்பா கிட்ட நீங்கள் கேட்டது கிடச்சிருச்சுல்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக என் அப்பா கிட்ட இருந்து என்னை ஒப்படைக்காமல் என்னை இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே வர, மச்சான் வாயை மூடிட்டு அமைதியாக வா மச்சான், இல்லைன்னா துணியை வச்சு கட்டி வச்சிருவேன், அப்புறம் பேசக்கூட உனக்கு முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் ஒரு பக்கம் அவர்கிட்ட பேசிட்டு வர,
சரி போயிங்க அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனை கட்டி வச்சுட்டு இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இதை முதல்ல அத்தைக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பசுபதியால் அவங்கள வெரைட்டி பிடிக்க முடியறதில்ல. ஸோ இங்கே மிஸ் ஆயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போய் உட்காந்து பயங்கரமாக புடவுறாரு. பத்திரத்தை மிஸ் பண்ணிட்டோம், இப்போ பையனையும் விடாமல் இப்படி பண்ணுறானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி வச்சுட்ருக்க ராகினியுமே வந்து என்னாச்சுப்பா ரொம்ப கோவமாக இருக்கீங்க, எங்கேப்பா இன்னும் அண்ணனை விடலையா அப்படின்ற மாதிரி ராகினி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை அவங்க வந்துட்டு நல்லா நம்மளை ஏமாத்திட்டாங்க, பத்திரத்தை வாங்கிக்கிட்டு தம் புள்ளி அனுப்புகிற மாதிரி அனுப்புனாங்க, ஆனால் உடனே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க. பசுபதி வந்து சொல்லவும் என்னப்பா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ராகினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி உட்காந்து பயங்கரமாக பழகிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணி அவனை கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம விஜயோட வீட்டில் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து சாரதாவோட வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே. ஸோ 3 பேரும் இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அத்தை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வாங்கி பார்க்குறாங்க. சாரதா வந்துட்டு வாங்கி பார்த்தா வீட்டோட பத்திரம். இதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய் இது எப்படி இதெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு. அதான் விஜய் சொல்கிறாரு இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லவும் 3 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு காலையிலே இதுக்காக தான் போனீங்களா, எப்படி பண்ணி பசுபதிக்கிட்டேருந்து இந்த பத்திரத்தை வாங்கினீங்கன்னு யாராச்சும் சொல்கிறீங்களா, இல்லைன்னா எனக்கு தலைமண்டியே வெடிச்சிரும் அப்படின்னு இங்கே காவேரி ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கா. பாரு லூஸு, பத்திரம் வந்துருச்சு இல்லை, அந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு அவசரம் கொடுக்க மாதிரி ஏதாச்சும் யோசிக்கிறத விட்டுட்டு சந்தோஷப்படு அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு. இதுக்கு தான் நீங்கள் விஜய் கூட போனீங்களா, 3 பேரும் இதுக்கு தான் கூடி கூடி பேசிகிட்டு இருந்தீங்களா, காலையிலேருந்தே நான் உங்களை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன், எங்கே போகிறீங்கன்னு போகும்போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனீங்களே அப்படின்னு கங்கா ஒரு பக்கம் கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. எப்படியோ என் மருமகன்களெல்லாம் சேர்ந்து என்னோடய வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இதுக்காக தான் நீங்கள் விஜய் கூட போகிறீங்கன்னு என்கிட்ட அப்போயோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டேன்ல, நீங்கள் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டு டென்ஷன் ஆனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து சொல்லவும் நான் தான் விஜய் கூட தானே போகிறேன், யார் கூட வச்சு போகிறேன்னா எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கேன். இருந்தாலும் அப்படின்னு இங்கே கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் கூட போனால் குமரன் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவார் அப்படின்னு கங்கா யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் விஜய் கூட கங்கா வந்து குமரன் அனுப்ப கங்கா கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. ஸோ இப்போது அவங்க 2 பேரும் எதுக்காக தான் போனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ காவேரி எனக்கு கொஞ்சம் திரும்பவும் வேலை இருக்குது, நானும் குமரனும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பத்திரத்தை கொடுத்த அடுத்த நிமிஷமே திரும்பவும் கிளம்பி அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் கேட்கும். அதுவும் போயிட்டு வரது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ குமரனுமே கங்கா கிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இனிமேல் விஜய் கூட போகிறதா இருந்தால் என்கிட்ட எதுவும் சொல்லவே வேணாம், நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, என்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கங்கா வந்து ஒரே அடியில் மாறிடுறாங்க. அப்பாவோட வீட்டை மீட்டுட்டு வந்து கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கள் கங்கா வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க நல்லபடியாக. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திரும்பவும் நிவின் 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு ராகவை கடத்தி வச்சுருக்க இடத்துக்கு போகிறாங்க. பசுபதி இங்கே ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பையனை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பசு அவ்வளோ சாதாரணமாக உன் பையனை அனுப்பிட முடியுமா, இன்னும் உன்னால் ஆக வேண்டிய காரியம்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தானே அவனை வெளியே விட முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி வந்து தான் பையனுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே வந்து தயாராக நிற்கிறாரு எல்லாத்தையும் அளக்கிறதுக்காக. என்ன கேட்டாலும் கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதி வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பசுபதி விஜய்கிட்ட இருந்து அவங்களுடைய பையனை எப்படி மீட்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.